உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள். அன்றாட லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க. வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம். நமஸ்காரம் சார். நமச்சிவாயம்மா. ஜெய் வராகி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை, நல்லபடியா போயிட்டு. பல்வேறு மக்கள் வம்பு வழக்குகள்ல மாட்டிண்டு ரொம்ப தவிக்கிறாங்க, பலவித கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. பலரோட காலங்கள் இந்த வம்பு வழக்குலயே முடிஞ்சு போயிடுதுங்கய்யா. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஏதாவது வழிபாடு பண்ணா இதுல இருந்து விடிவு காலம் வருமா? ஆலய பரிகாரங்கள் கேக்குறீங்க? ஆமாங்க. ஆலயம் சம்பந்தப்பட்ட நிறைய அன்பர்கள் கண்டிப்பா சொல்லலாமா? முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். நிறைய அன்பர்கள் என்னிடத்துல ஃபோன் செஞ்சு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் இன்னும் சொல்லப்போனால் நிறைய குடும்ப பெண்கள், அன்றைக்கி கூட திருத்தணி பக்கத்தில் இருந்து ஒரு அம்மா பத்மாவதி அப்படிங்கிறக்கூடிய ஒரு அம்மா பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி பேசுகிறாங்க. சாமி, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க சொத்து, எனக்கு வீட்டுக்காரர் இல்லை, கணவன் இல்லை, நான் 2 பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன், பசங்க இப்போ காலேஜ் போய்கிட்டு இருக்கு. எப்போ இந்த எங்கள் மூத்தார் எங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தவங்க சொத்து, இவர் நடு ஆள், அது ஏதோ ஒரு பாகம் இருந்திருக்கு, ஒரு சொத்து இருந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 3 பேரும் அந்த எல் ஷேப்பில் பா ஷேப்பில் எடுத்து இந்த அம்மாவுக்கு வழி இல்லாமல் நடுவில் கொண்டு போயிட்டு இந்த பாகத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 34 சென்ட்டை கொடுத்துட்டாங்க. 3 பேரும் அந்த ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டாங்க. 4வது ஆளை கொண்டு போய் ஆம்பளை இல்லாதனால நடுவில் சொருகிட்டாங்க. இதுதான் உனக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. போகிறதுக்கு வரத்துக்கு வழி கிடையாது. இந்த அம்மா விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எல்லாரும் வராங்க, பார்க்குறாங்க, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, வழி கிடையாது. இப்போதைக்கு வரப்பு இருக்குது, பக்கத்து நிலத்து வழியாக அப்படி நடந்து வரோம். ஆனால் இவங்கெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த வயல்வெளி தானே, அவங்க வழி விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டப்படி அது செல்லாது. அப்போது பல ஆண்டுகளாக அந்த அம்மா முயற்சி செய்து அவங்க மூத்தாரோடலாம் பேசி சண்டை போட்டு முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போயிட்டு கோர்ட்டில் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கு கேஸ். இப்போ அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். 2வது கோர்ட்டு கேஸுக்கு அவங்களால அலைய முடியல, செலவு பண்ண முடியல. வக்கீலும் மாற்றி 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 இழுத்துட்டே போகிறாங்க, ஏமாத்துறாங்களே தவிர நடக்க மாட்டேங்குது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சாமி, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சாமி, எதனா ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும் சாமி, உங்களால் ஒரு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம் சாமி அப்படின்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஞானசம்பந்த பெருமான் சொல்கிற மாதிரி அந்த அம்மா ஓன்னு அழுது ஒரு கெஞ்சுது, ஒரு உயிர் கெஞ்சுது. இதுக்கு ஏதாவது ஒரு ஆலய பரிகாரம், கோவில் பரிகாரம் இருந்தால் கூட சொல்லுங்கள் சாமி, நான் போயிட்டு வரேன். கும்பகோணம் சைடில் இருந்தால் கூட சொல்லுங்கள் சாமி, நான் போயிட்டு வரேன், எனக்கு இந்த வம்பை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை போல் உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் ஏதாவது ஏமாந்துருக்கிறீங்களா, அல்லது ஏதாவது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு காசு வரணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இல்லைனா நான் உழைச்சேன், அந்த காசு உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படி நீங்கள் ஏதாவது ஏமாந்துருந்து ஏமாற்றப்பட்டிருந்தால், அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தம் ரிலேட்டடாக நிறைய தான் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வருது, டபுள் டாக்குமெண்ட் வருது, அல்லது வம்பு வழக்குகள் வருது, ஃபேமிலி ரிலேட்டடாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய வம்பு வழக்குகள். அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகுவதற்கு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. அற்புதமான ஆலயம் இருக்குது. அது எங்கே சாமி இருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் உள்ளது. கோவில் நகரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அந்த சாமிக்கு பேர் என்ன தெரியுமா?
வழக்கு அறுத்த ஈஸ்வரர், வழக்கறுத்த ஈஸ்வரர் தான் பேரே அதுதான், வழக்கறுத்த ஈஸ்வரர். புரியுதுங்களா? அப்போ யாருக்கெல்லாம் வம்பு வழக்கு உள்ளதோ அந்த வம்பு வழக்குகள் நடக்கக்கூடிய அன்பு பக்தர்கள், உங்களுக்கான பரிகாரத்திற்கான ஆலயம் காஞ்சிபுரம் வழக்கறுத்த ஈஸ்வரர் ஆலயம். சரி, இந்த வழக்கறுத்த ஈஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்குது, எந்த கிழமையில் போகணும், எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும், எத்தனை வாரம் போகணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் அங்கே செய்யணும், இதை செஞ்சால் அது நமக்கு எத்தனை வாரத்தில் பூர்த்தி ஆகும், இந்த விவரங்களை பார்ப்போம். இந்த வழக்கறுத்த ஈஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரத்தில் அந்த பச்சையப்பா அந்த காலேஜுக்கு முன்பாக மூங்கில் மண்டபம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாப்பில் இந்த அண்ணா கூட்டுறவு சங்கம்லாம் அங்கே மார்க்கெட் ரோட்லேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த கோவில், வழக்கறுத்த ஈஸ்வரர் ஆலயம்னு பேர். நீங்கள் எந்த பஸ்ஸில் சொன்னாலும், லோக்கல் டவுன் பஸ்ஸில் ஏற்றினாலும் அங்கே இறக்குவாங்க. இல்லை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு கூட ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் வழக்கறுத்த ஈஸ்வரர் கோவில்னு சொன்னாக்கா கோவிலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. மார்க்கெட்லேயே இருக்குது அந்த கோவில். அந்த ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை செல்வது சிறப்பு. சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்பு. தொடர்ந்து 7 வாரம் செல்ல வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், தொடர்ந்து 7 வாரம் போகணும். அந்த 7 வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 to 11 சனி ஹோரையில் தீபம் ஏற்ற வேண்டும். பாருங்களேன், என்னெல்லாம் சொல்கிறோம். வழக்கறுத்த ஈஸ்வரர் கோவில் போகணும், 7 முறை தொடர்ந்து போகணும், ஞாயிற்றுக்கிழமையில் போகணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 to 11 சனி ஹோரையில் தீபம் ஏற்ற வேண்டும். எத்தனை தீபம் ஏற்றணும்? 27 தீபங்கள் ஏற்ற வேண்டும். நட்சத்திரங்கள் 27. அப்போ 27 நட்சத்திர தீபங்கள் ஏற்ற வேண்டும். அப்போ அந்த வீட்டிலேருந்து கிளம்பும் போதே முதல் நாளே அந்த அகலெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு 29 தீபம் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வாசனை பொருட்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பஞ்சு திரிய போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தூய்மையான நல்லெண்ணெய், செக்கெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நேராக வழக்கறுத்த ஈஸ்வரர் கோவிலுக்கு போகிறீங்க. வீட்டிலேருந்தே ஒரு தாம்பாள தட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஒரு பெரிய தாம்பாள தட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தீபம், அது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஃபஸ்ட்டு அந்த தீபத்தை ஏற்றணும். குலதெய்வத்தை நினச்சி அந்த தீபம் ஏற்றணும். அந்த குலதெய்வ தீபத்தை எடுத்துகிட்டு போயிட்டு புள்ளியாற்ற வச்சிடணும். திருப்பியும் வரணும். 27 தீபத்தை வரிசலாக அடுக்கணும். அடுக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டு, முதல்ல எண்ணெய் விட்டணும். வெறும் அகல் விளக்கில் திரி போடக்கூடாது. ட்ரையாக காஞ்சி வெற்ற விளக்கில், வெற்று தீபத்தில் என்ன பண்ணக்கூடாதுங்க, திரி போடக்கூடாது. எண்ணெய் இருக்கணும் அதில். ஸோ அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதில் பஞ்சு திரி போட்டு முதல்ல ஒரு தீபம் ஏற்றி, அது விநாயகர் விளக்கு இல்லை அம்பாளுக்கான விளக்கு ஏற்றி அந்த தீபத்தின் துணை கொண்டு 27 தீபத்தையும் ஏற்றிட்டு இந்த விளக்கை கொண்டு போய் அம்பாள் சன்னதியில் வச்சிடணும், இல்லை நந்தியன் பெருமாள் இடத்துல வச்சிடணும். இப்போ 27 தீபம் உங்கள் முன்னாடி நிற்கும். அந்த 27 தீபத்திற்கும் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த தாம்பாள தட்டில் தீபம் இருக்கு இல்லையா, அந்த தீபத்தையே சிவபெருமானாக நினச்சி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி அந்த தீபத்துக்கு ஊதுபத்திக்கு வாசனை தூபத்தை காமிக்கணும். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த தீபத்தை கூட நீங்கள் பேசணும். ஆமாங்க, அந்த தீபத்தை கூட உங்கள் மனசார நீங்கள் பேசணும். நீங்கள் பேச 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 என்ன ஆகும்னா, பேச பேச என்ன ஆகும், அந்த தீபத்தை கூட நீங்கள் பேச பேச என்ன ஆகும்னா அந்த தீபம் பேச ஆரம்பிக்கும். அப்படியே ஊதுவத்தி எட்டுமே யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அப்படியே சாமி முன்னாடி சாமிக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தீபத்தை அந்த கோவிலில் எல்லாரும் எங்கே வைக்கிறாங்களோ அந்த தீப ஸ்டாண்டில் வச்சுட்டு
தட்டை எடுத்து பையில வச்சுட்டு நேராக சிவபெருமானுக்கு சென்று சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை ஆராதனை செய்து திரும்பவும் சிவபெருமானுக்கு வந்து முன்பாக அமர்ந்து, ஐயா நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சது, எனக்கு ஒரு குருநாதர் இப்படி சொன்னார், ஜன்ம ஜன்மாந்தரத்திலே நான் செய்த பாவ கர்மங்களினாலே துன்பப்படுகிறேன், இந்த வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னார் என்னை ஏமாற்றிட்டாங்க, இன்னார் அதர்மமாக நடந்துக்கிறாங்க, அதனால் அந்த துஷ்டர்களிடத்துலேருந்து என்னை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த வம்பு வழக்கிலேருந்து எனக்கு சீக்கிரமாக வெளியே கொண்டு வரணும், இந்த வம்பு வழக்கு நல்லபடியாக சீக்கிரமாக முடித்து கொடுக்கணும், வீண் செலவுகளை குறைக்கணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு மனசில் என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த மனசில் வம்பு வழக்கை பற்றி சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீடு திரும்ப வேண்டும். இந்த மாதிரி 7 முறை செய்வீர்களேயானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய பேருக்கு அது வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு நிறைய ஹோமங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம், வீட்டில் நிறைய ஹோமங்கள் பரிகார ஹோமங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே விட இந்த மாதிரி ஆலய பரிகாரங்கள் அவங்களுக்கு மிக சிறப்பாக வெற்றியை கொடுத்திருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அருமை சார், அருமையாக விளக்கம் தந்தீங்க. எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையாக தெளிவாக எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. இது போல் இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வேற ஒரு பதிவில் அடுத்து சந்திக்கலாம். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய்.